வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் திமுக கூட்டணி உறுதி செய்யப்பட்டு தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டன. காங்கிரஸ் கட்சிக்கு புதுச்சேரியில் 1 தொகுதி, தமிழகத்தில் 9 தொகுதிகள் என 10 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. திமுக, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியிடையே கூட்டணி ஒப்பந்தமும் கையெழுத்தாகியுள்ளது. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு திமுக கூட்டணியில் 1 தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது. மேலும் திமுக, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மதிமுக உள்ளிட்ட கட்சிகளுடன் முதற்கட்ட பேச்சுவார்த்தையை நடத்தியுள்ளது. இந்நிலையில் இன்று காலை ஈஸ்வரனின் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியுடன் திமுக கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டது. அதில் மக்களவைத் தேர்தலில் திமுக கூட்டணியில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு 1 தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அதற்கான ஒப்பந்தமும் கையெழுத்தாகியுள்ளது. பேச்சுவார்த்தைக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் தலைவர் ஈஸ்வரன், தமது கட்சி வேட்பாளர் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடப் போவதாக தெரிவித்தார். உடன்படிக்கையில் கையெழுத்திட்டிருக்கிறோம். கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி போட்டியிடுகின்ற தொகுதியில் உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிடுவதென்று ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் இருக்கிற கூட்டணியை வெற்றி பெறச் செய்ய தமிழகத்தில் அனைத்து தொகுதிகளிலும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி பணியாற்றும்.